RNK என்று கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பால் பட்டவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட, போற்றப்பட்ட தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர். கட்சி தொடங்கப்பட்ட நாளிலேயே பிறந்து வளர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டவர். தன்னுடைய சுயநலங்களை பாராமல், சுக துக்கங்களை பாராமல், மக்கள் நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் அயராது பாடுபட்டவர். மிகப்பெரிய போராளி, புரட்சியாளர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் சில காலம் உடல்நலம் குறைந்து சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் அவருடைய உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்களினுடைய பெருமுயற்சி, அவற்றின் பலன் கிடைக்காமல் இன்றைக்கு அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம், இவற்றுக்கெல்லாம் அவருடைய இழப்பு, அவருடைய மரணம் ஒரு பேர் இழப்பாகும். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதி, மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். கட்சி பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை, அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் அவர் பின்பற்றிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு போராட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் தோழர் நல்லக்கண்ணு அவர்களை குறிப்பிட வேண்டும். அவர் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கம், மூத்த தலைவர் என்கிற பொழுது இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய மரணம் ஒரு பெரும் துயரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் அவர் அறியப்பட்டவர். ஒரு நல்ல கம்யூனிஸ்ட், போராளி, புரட்சியாளர், ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில் அவர் போற்றப்பட்டார். அவர் இன்றைக்கு கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பால் பட்டவர்களால் அவர் போற்றப்பட்டார். இன்றைக்கு எங்களை எல்லாம் விட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். இது ஒரு பெரும் துயரம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகம் அளிக்கிற வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றிய நெறிமுறைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் உயர்த்தி பிடித்த விழுமியங்கள், வாழ்க்கை விழுமியங்களை பார்க்கிற பொழுது, அவர் மரணம் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர் பிசிக்கலாக, உடல் ரீதியாக எங்களோடு இல்லையானாலும் எங்களுடைய வாழ்க்கையில், போராட்டத்தில் அவர் உணர்வு பூர்வமாக என்றென்றைக்கும் உயிர்ப்போடு இருப்பார். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம், வருகிற ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கிற, ஒரு போராட்ட உணர்வை உருவாக்குகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. அவர் விட்டு சென்ற பணிகள், அவர் விட்டு சென்ற உயர்ந்த மதிப்புகள், இவற்றையெல்லாம் காப்பாற்றி நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல் ரீதியாக எங்களோடு இல்லையானாலும் அவர் வாழ்க்கை எங்களோடு இருக்கிறது.
அவர் உயர்த்தி பிடித்த கொள்கைகள் எங்களோடு இருக்கின்றன. அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அவருக்கு வீர வணக்கத்தினை எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். எண்ணற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. பல நினைவுகள், அவரோடு நாங்கள் நெருங்கி பழகிய காலங்கள், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அவரை இன்றைக்கு இழந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வேதனையா இருக்கு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தார், அவரை அன்பு கொண்டு நேசித்த தமிழ் சமூகம், அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மகத்தான தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அரசு மரியாதை கேட்டு கொடுக்கறதில்ல, அவருக்கு கொடுக்கணும். தன் உடலை கூட கொடையாக கொடுத்துருக்கிறார் அந்த மருத்துவமனைக்கு. செய்வாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் செல்லப்படுறது பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு கேட்டுக்கிறாங்க. கொடுக்கணும். நாட்டு விடுதலைக்காக போராடியவர், கொடுக்கணும். அவங்க செய்வாங்களான்னு தெரியல. என்ன அவங்களுக்கு தெரியும், எங்கள் பாட்டை நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவனுக்கே கொடுக்கல. விடுதலை பாவனன் பாரதி நம்ம பாட்டேன், அவனுக்கே கொடுக்கல. அதனால அந்த விருது மேலே எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுது. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த விருதை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது அந்த விருது மேலே நமக்கு மதிப்பு இல்லை. அது பேசி பயனில்லை. முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.